இலங்கையில் இடம்பெறுகின்ற கோர விபத்துகள் தொடர்ச்சியாக இலங்கையில் வந்து முக்கியமாக இந்த மலை பிரதேசங்களில் பாதைகள் ஒழுங்கில்லையா அல்லது டிரைவர்கள் கவனக்குறைவா அல்லது பஸ்கள் வந்து சரியில்லையா தொடர்ச்சியாக இந்த விபத்துகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக உயிர்நீத்த உறவுகளுக்கு அல்லது குடும்பங்களுக்கு நாங்கள் எவ்வாறான ஒரு ஆறுதலை சொல்லி அவர்களை தேர்த்தி கொள்றோன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தும் இந்த உயிர்நீத்த உறவர் குடும்பங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல்கள். அதோட இந்த எல்லை பிரதேசத்தில் அதாவது இந்த வெள்ளவாய பகுதிகளுக்குள்ள இடம்பெற்ற இந்த பஸ் விபத்துக்கு முக்கிய காரணமாக இந்த ஸ்விஃப்ட் காரில் வந்த நபர் தான். அவர் தற்போது போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனால் இருந்தும் அங்கு 15 உயிர்கள் பறி போயிருக்கு. முக்கியமாக 12 ஒரே இடத்துல வேலை செய்கிற ஊழியர்கள், அதோடு சேர்த்து 2 குழந்தைகள், அதோடு சேர்த்து இந்த பஸ் சாரதி உயிரிழந்திருக்கிறது வந்து தற்போது இறுதி வரைக்கும் பெறப்பட்ட அறிக்கையாக இருக்குது. மேலும் பலர் வந்து அங்கே அருகாமையில் இருக்கிற வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த பஸ் விபத்து முக்கியமாக இடம்பெறுவதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த பஸ் விபத்திலிருந்து தப்பினவர் வந்து சொல்லியிருக்க விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பஸ் வந்து விபத்துக்கு உள்ளாகும் என்ற ஐயம் ஏற்கனவே இருந்திருக்குது. அதாவது இது அங்கே வந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வீடு திரும்பிக்குள்ள இந்த பஸ் சாரதிக்கு தெரிஞ்சிருக்குது இது ஆக்சிடென்ட் படும் என்ற ஒரு அந்த ஐயம் இருந்திருக்கு. ஏனென்று சொன்னால் அங்கே பஸ்ஸில் பிரேக் வந்து பிடிபடலை. அப்போ முதலாவது சந்தி வளைவில் போகும்போது பஸ் சாரதி சொல்லியிருக்கிறார். இப்போ அதில் ஒரு ட்ரிப்புக்கு போய்களே தெரியும் தானே உங்களுக்கு, அதில் முன்னுக்கு எல்லாருமே இருந்து என்ஜாய் பண்ணிக்கொண்டு கதைச்சி கொண்டு தான் டிரைவரும் பஸ் ஓடுவார். அப்போ அந்த இடத்துல பஸ் சாரதி சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த பஸ்ஸுக்கு வந்து பிரேக் பிடிக்கல. அப்போ பிரேக் பிடிக்காத இடத்துல அப்போ நடத்துனரும் அதில் இருந்தவங்களும், அதாவது முக்கியமாக இந்த சாட்சியம் வழங்கின நபர் வந்து அந்த பஸ்ஸில் முன்னுக்கு இருக்கிற என்ஜின் கவர் அதுக்குமே தான் குந்தி இருந்திருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் பகுடி பண்ணுறீங்க, ஜோக்கடிக்க வேணாம்னு சொல்லி. அப்போ நடத்துனர் எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிருக்காங்க. அப்போ பஸ் சாரதி திரும்பவும் அது ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இதுக்கு பிரேக் பிடிக்கல. அப்போ ஒருத்தர் நம்பலை. அப்போ அடுத்த செகண்ட் வளைவுக்கு வரைக்குள்ள திரும்பவும் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த பஸ்ஸுக்கு உண்மைக்குமே பிரேக் பிடிக்கலன்னு தான் எல்லாரும் ஒரு அதிர்ந்து போன நிலையில் திடீரென்று ஒரு வளைவாள திருப்பைக்குள்ள இந்த முன்னுக்கு வந்த ஸ்விஃப்ட் காரில் மோதி அந்த பஸ் வந்து பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டு. அப்போ இந்த உயிர் தப்பினவர் கொடுக்குற வாக்குன்னு சொன்னால் அந்த தருணத்துக்கு பிறகு தான் கண்மொழிச்சு தான் இறந்துட்டேன்னு தான் நினைச்சதான். ஏன்டா டிரைவருக்கு பக்கத்தில் இருந்து டிரைவர் உயிரோட இல்லை, டிரைவர் இறந்துட்டார். அப்போ அவர் பக்கத்தில் இருந்தது தான் கண்மொழிச்சு பார்க்கும்போது தான் உயிரோடு இருக்கிறத தான் அறிஞ்சதாகவும். முழுக்க இந்த பஸ் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் வந்து இந்த பஸ்ஸில் பிரேக் வந்து பிடிபடலை. அதோடு சேர்த்து இந்த முன்னுகால வந்து மோதுண்ட கார் வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து உண்மைக்குமே வீதி ஓரங்கள் நிறைய சமிக்கைகள் இருக்கும். அதே போல வீதி வளைவுகள் அநேகமாக அந்த பிரதேசங்களில் ஒரு சாரதிகளுக்கு அந்த இடங்கள்ல எப்படி வளைவுகள் இருக்குன்னு தெரியும். அதை விட என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கிற வீதி பாதுகாப்புகளுக்கு மேலும் அரசு சார்பில் வந்து பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும். முக்கியமாக இந்த இடங்களில் அவங்க வந்து இருக்க அந்த தடை அணைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பஸ்ஸில் டயர் உயர்த்து தான் இருக்குது. இதெல்லாம் பெரிய பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அதை கூட உடைச்சு கொண்டு தான் பஸ்ஸுகள் வர்ற வேகத்துக்கு விழும். அப்போ மேலும் பல பாதுகாப்பு தடங்களை உருவாக்கணும். ஆனால் இருந்தும் மக்கள் மத்தியில் இன்னும் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் இருக்குது, கேள்விகள் இருக்குது. ஏன் இவ்வாறான அபாயகரமான பாதைகளை வந்து இன்னும் நீங்கள் பாதுகாப்புகளை வீதியோரங்களான பாதுகாப்பில் வந்து பலப்படுத்தாமல் இருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் இது சம்பந்தமாக வீதி போக்குவரத்து துறை, வீதி போக்குவரத்து அமைச்சர் எல்லாரோடையும் கதைச்சால் கூட இன்னும் அவர்கள் அதை கணக்கெடுக்கான காரணம் என்ன தெரியல. என்னென்னு சொன்னால் இந்த வருஷத்துலேயே தொடர்ந்து எவ்வளவு விபத்துகள் நடந்து எவ்வளவு உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கு. இதை யாரும் எடுத்து உற்று நோக்கி பார்க்குறதா இல்லை. ஸோ இதை வந்து தற்போது ஆட்சியில் இருக்க இந்த அரசு வந்து முக்கியமாக கவனம் செலுத்தணும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் அடையப்பா ஒரு உயிர் பறி போகிற இந்த விபத்து அதில் அந்தந்த குடும்பங்களுக்கு தான் அதில் வலி தெரியும். இதை நீங்கள் வந்து அரசியலாக்க போவாங்க. முக்கியமாக இந்த சஜித் பிரேமதாச கதைச்சிருக்க கதை வந்து உண்மைக்குமே இதெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை தேவையில்லாது. உயிர் போன உறவுகள் அதுகள குடும்பங்களை யோசிக்கணும். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விபத்து நடந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே உண்மைக்குமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம், உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்ட இராணுவத்துக்குமே இலங்கை இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் ரொட்ரிகோவ் என்ற அறிவித்தலின்படி கிட்டத்தட்ட 200 இராணுவ வீரர்கள் அந்த இடத்துக்கு விரைந்ததாகவும், அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ஹெலிகாப்டர்
மற்றும் வீரவிலவில் 412ஆம் ஹெலிகாப்டர் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு உதவிகளை, அதாவது உடனடியாக மக்களோடு மக்களாக சேர்ந்து இந்த இராணுவ அணியினர் வந்து அந்த பள்ளத்தில் 1000 அடி பள்ளத்தில் அந்த சிதைந்த பஸ்ஸுகளுக்குள்ளே இருந்து அந்த உயிர்களை மீட்டெடுக்கிறதுக்கான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு உண்மைக்குமே பாராட்டத்துக்கு விஷயமா இருந்தது. அவர்கள அந்த மிக விரைவாக சேர்ந்து செயற்பட்டதன் காரணமாக தான் அந்த காயப்பட்டவர்களை கூட உடனடியாக மீட்டு வைத்தியசாலைக்கு அனுமதிக்கக்கூடியதாக இருந்ததாகவும், இந்த பள்ளத்திலிருந்து மேலே வந்து இந்த காயப்பட்டவர்களை ஏற்றுவதற்கு மிகவும் சிரமமான இருந்த ஒரு சூழ்நிலையில் கூட இவர்கள அந்த விடாமுயற்சியின் காரணமாக இவர்கள் உடனுக்குடன் மிக வேகமாக செயற்பட்டதன் காரணமாக நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்ற கூட சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிர்கள் வந்து எந்தவித ஆபத்துமின்றி நல்லபடியாக குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பணும் என்று சொல்லியும், அதோடு சேர்த்து இந்த உயிர் நீத்த உறவுகள குடும்பங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆழ்ந்தரங்களை தெரிவித்து கொண்டு, இந்த செய்தியை உங்களோட உறவுகள்கிட்ட நண்பர்கள்ட்ட பகிர்றதை விட நீங்கள் இது தொடர்பான விழிப்புணர்வுகளை எடுத்து சொல்லுங்கள். அதாவது முக்கியமாக இந்த மலைய பிரதேசங்களில் ஏற்ற இறக்கம் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற பாதைகளில் முக்கியமாக சாரதிகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். பஸ்ஸுகளில் எதுவும் குறைபாடுகள் இருந்தால் அதை முன்கூட்டியே தெரிந்திருந்தால் இவ்வாறான கவனக்குறைவை விட வேணாம் என்று சொல்லி இந்த வீடியோவினூடாக அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எடுத்து சொல்லுங்கள்.